வணக்கம். சம்பிரதாயங்களும் சடங்குகளும் கடந்து போகக்கூடியது, கடந்து விடும். அதுவரை நிற்கும். அந்த சம்பிரதாயம் சடங்குகள் சடங்கையும் இரண்டையும் கடக்கும். நிச்சயமாக ஆன்மா கடக்கும். அதுவரை நிற்கும். இந்த இப்போ இறைவன் நம்மளுக்காக படைக்கப்பட்டது. பிரபஞ்சம் அனைத்து பொருள்களுமே உணவு வகையில் நம்மளுக்காக படைக்கப்பட்டது. அதை வேஸ்ட்டுப்படுத்தக்கூடாது. அதை இறைவனுக்கு படைப்பது என்பது அந்த சம்பிரதாயத்தின் நிலையில் உண்ணக்கூடிய உணவுகள் அனைத்தையும் வீணாக்குவது அது நற்செயல் இல்லை. அது இறைவன் இந்த பதார்த்தங்களை நம்மளிடமிருந்து கேட்பதில்லை. நம்மளுடைய ஆன்மாவையும் நமது இதயத்தையும் தான் ஐக்கியப்பாடுதான் இறைவனுக்கு உகந்ததாக இருக்கிறது. இறைவன் பால் பிரபஞ்சத்தினுடைய நிலையில் மனது ஐக்கியப்பாடுதான் உகந்ததுடைய நம்ம அள்ளி கொடுத்த இறைவனை அடைய வேண்டிய அந்த சம்பிரதாயம் சடங்குகள் வேண்டியதில்லை. இந்த உண்ணக்கூடிய நம்ம படைக்கக்கூடிய அண்டாவாக கொட்டக்கூடிய பால்களோ மற்ற தயிரோ வெண்ணையோ நிறையா இருக்குது, பழங்கள். இதெல்லாம் கோயிலை சுற்றி உள்ள அன்றாடு பசியோடு இருக்கும் ஆன்மாக்களுக்கு படைக்கலாம், கொடுக்கலாம். அது கோயிலுக்கு உள்ளே வருகிற கருவூலத்திலேயே பிரசாதமாக பழங்களையோ பால்களையோ கொடுக்கலாம். இறைவனுக்கு இதயத்தை தான் குடிக்கிறோம். நம்மளுடைய முழு நிலையான ஒரு விசுவாசம், ஐக்கியப்பாடுதான் இறைவனுக்கு உள்ளது. இதை இறைவன் ஏற்பதில்லை. நம்மளாக திணிக்கப்படுகிறோம். நம்மளாக இந்த ஒரு சம்பிரதாயத்தை வச்சு சடங்குகளை வைத்து இறைவன்பாலை திணிக்கிறோம். இறைவன் இதை நம்மளிடமிருந்து பெற்றுக்கொள்வதில்லை. அவர்களிடமிருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். எல்லா நிலையும் உணவுலேருந்து அனைத்தும் பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்தில் தான் கிடைக்கிறது. அதை வீணாக்குவது நம்மளுடைய நிலை அல்ல. வீணாக்கக்கூடாது. உணவை வீணாக்குவது, அது சம்பிரதாயம் சடங்குங்கிற முறையில் வீணாக்குவது அது உயர்ந்த பண்பல்ல. அது அந்த கோயிலினுடைய நிலையில் அந்த ஸ்தலத்துக்கு வரக்கூடிய பாலோ நெய்யோ அனைத்துமே வர பக்தர்களுக்கு உண்பதற்கு கொடுக்கலாம், சுற்றி உள்ள ஏழைகளுக்கு கொடுக்கலாம். அதைத்தான் இறைவன் விரும்புகிறான். அதனால்